கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை சங்கீதம் 46:11. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேனைகளுடைய தகப்பன் அவர், கர்த்தர், ராஜாதி ராஜா, பராக்கிரமசாலியான தகப்பன் நம்ம கூட இருக்கிறார். ஏன்னா நம்ம அவரோட பிள்ளைகள். அதனால் நம்ம நிற்கும் போதும், நடக்கும்போதும், உட்காரும்போதும், எல்லா நேரங்களிலும் அவர் நம்மோடே இருந்து நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நம்ம யாருக்கிட்டையும் போய் அடைக்கலமாக போய் நிற்க தேவையில்லை. ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு தகப்பனாக இருக்கிறாரு. நம்மோட தகப்பன் கரத்தில் நம்ம அடைக்கலமாக இருக்கும்போது அவர் நம்மை முற்றிலும் பாதுகாத்து வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். உபாகமம் 33:27 அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம், அவர் உனக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். நாம் அப்பா கரத்தில் இருக்கிறோம். அப்பா பிள்ளைங்களுக்கு தீங்கு வரும்போது பார்த்துக்கிட்டா இருப்பாங்க. அதனால் நமக்கு யார் என்ன தீங்கு செய்ய போகிறாங்க, நம்மளுக்கு எதிரியாக வரப்போகிறாங்கன்ட்டு எதை குறித்தும் கவலைப்படாமல் அப்பா கரத்துக்குள்ளே அடங்கி நாம் இருக்கும்போது அவர் நம்மை நோக்கி வருகிற எல்லா சத்துருக்களையும் என்ன செய்வாருன்னா துரத்தி அழித்து போட கட்டளையிடக்கூடிய தேவனாக இருக்கிறார். மத்தேயு 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்கிறாங்க. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க சொன்ன கட்டளைகளை கை கொள்ளணும், அவ்வளோதான். வேறு அவர் சொன்ன உபதேசத்தின்படி நடக்கணும். அப்படி நடக்கிறவங்களுக்கு கூட அப்படி நம்ம சொல்லுறவங்க கூடயும் நான் உலகத்தின் முடிவு வரையும் தான் இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இந்த நாளில் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னா, அவருடைய அன்பை ருசித்தவர்கள், அவர் நம்மளுக்கு தந்த அதிசயங்களை எல்லாம் கண்ணார கண்டு அனுபவித்தவர்களாகிய நாம் மற்றவர்களுக்கு அதை நம்ம சொல்லி, நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுங்க, அவர் செய்த உபதேசத்தின்படி நடங்க, அப்பொழுது நம்முடைய மரண பரியந்தம் அவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறான்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். ஸ்தோத்திர ராஜா, இந்த நாளில் நீங்கள் எங்களுக்கோடு இருந்து எங்களை வழி நடத்தின்னு வாக்கு கொடுத்துருக்கீங்கப்பா. உம்முடைய கரங்களுக்குள்ள அடங்கி இருக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கணும் ராஜா. உம்முடைய உபதேசங்களும் உம்முடைய கற்பனைகளையும் கை கொண்டு உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் உம்மோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.